ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான உளுந்தங்க சாப்பாடு செய்யலாங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இந்த சாப்பாட்டு கூட தக்காளி குழம்பு, ஆட்டி ஊற்றி குழம்பு எல்லாமே நல்லா இருக்குங்க. பாருங்கள், எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க. வறுத்துட்டு எண்ணெய் ஊற்றி வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு இது வதக்கணுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு வதக்கிட்டு அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வதங்கினதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. பாருங்கள், இனி தண்ணி அளவு ஊற்றிக்கலாங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இதுக்கு 3/4 டம்ளர் உளுந்து கரெக்டாக இருக்குங்க. அதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இனி ஊற்றியாச்சு, உப்பு எல்லாம் போட்டாச்சுங்க. இனி இதெல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. இது கொதிக்கட்டுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாங்க. போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், போட்டாச்சு, 3 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க. இதுக்கு ஆட்டி ஊற்றி குழம்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்படியும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொங்கு ரசி ருசி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.